உயிர்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். 3ஆம் பாடம் ஞானாசிரியர் அருணந்தி சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார். உயிர் நோக்கு சிவஞான சித்தியார் சுபக்கம் 26வது வகுப்புக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். இறைவனை அடையும் வழிகளில் ஒன்றாகிய தத்துவ ஞானத்தை இவ்வுலகு உய்யும் பொருட்டு அருளி செய்த தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவடிகளை என் உச்சியிலும் உலத்திலும் சூட்டி வணங்குகின்றேன். தட்சிணாமூர்த்தி சுவாமிகளின் உபதேசத்தை உள்வாங்கி உலகுக்கு அதனை அளித்த அகச்சந்தனாச்சாரியர்கள், புறச்சந்தனாச்சாரியர்கள் என்று சொல்லப்படுகிற ஞானியர்தம் திருவடிகளை மனதிருத்தி வணங்குகின்றேன். இந்த தத்துவ ஞானத்திலே ஆர்வத்தை ஏற்படுத்திய குருநாதர்களை மனதிருத்தி போற்றுகின்றேன். உயிர் நோக்கு என்கின்ற இந்த அமைப்பை உருவாக்கி திருக்குறள் வகுப்புக்கு அடுத்ததாக இதனை தத்துவ வகுப்பையும் நாம் கற்பதற்கு வழி செய்து கொண்டிருக்கிற இளையோருக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும். தத்துவ கல்வியை கற்பதற்கு முதல் நூலாக நாங்கள் உண்மை விளக்கம் என்ற நூலினை எடுத்துக்கொண்டோம். மனவாசகம் கடந்த தேவர் என்று சொல்லப்படுகிற அந்த ஞானியருடைய நூலை தத்துவத்துக்கான ஒரு அறிமுக நூலாக பெரியவர்கள் போற்றுகிறார்கள். அந்த வகையிலே உண்மை விளக்கம் என்ற நூலை எடுத்து அதனை நாம் ஓரளவு படித்து முடித்தோம். அந்த நூலுக்கான உரை செய்து நமக்கு ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் வழிகாட்டினார்கள். நம்மோடு வாழ்ந்து வருகிற அந்த பெருமகனார் திருவடிகளை மனதிருத்தி நான் போற்றி மகிழ்கின்றேன். நீங்களும் அவர் திருவடிகளை வணங்க கடமைப்பட்டுள்ளீர்கள். அந்தவரை தொடர்ந்து திருவருட்பயன் என்கின்ற நூல் நம் பார்வைக்கு வந்தது. உமாபதி சிவாச்சாரியார் என்று சொல்லப்படுகிற சித்தாந்த நூல்கள் 14இல் 8 ஆக்கி தந்தவராகிய அவருடைய அந்த நூலினை நாம் 2வது நூலாக கற்கத் தொடங்கினோம். அந்த நூலுக்கு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மறைந்த சைவ பெரியார் சிவபாதர் சுந்தரனார் அவர்கள் இயற்றிய உரையை அடிப்படையாக கொண்டு அந்த நூலை கற்றோம். இடையிடையே ஆனந்தராஜன் ஐயா அவர்களுடைய துணையையும் தேடிக்கொண்டோம். அந்த பெருமக்களுடைய திருவடிகளை மனதிருத்தி நினைந்து நாம் போற்ற கடமைப்பட்டுள்ளோம். இந்த 2 நூல்களை தொடர்ந்து சிவஞான சித்தியார் என்கின்ற நூலினை இப்பொழுது நாம் படித்து வருகிறோம். சிவஞான சித்தியார் என்பது சைவ சித்தாந்த நூல்களிலே மிக முக்கியமான ஒரு நூலாக கருதப்படுகிறது. அருணந்தி சிவாச்சாரியாரால் இயற்றப்பட்ட நூல். இதுவரை நாங்கள் தத்துவ நூல்களிலே காணாத பல ரகசியங்களை எல்லாம் இந்த நூலிலே காணலாம் என்று நினைக்கிறேன். தத்துவ நூல்களிலே, சைவ சித்தாந்த தத்துவ நூல்களிலே சிவஞான போதத்துக்கு அடுத்த நூலாக இந்த நூல் போற்றப்படுவது எல்லாரும் அறிந்த ஒரு விஷயம். அந்த வகையிலே இந்த நூலை நாங்கள் படிக்க தொடங்குகிறோம். அதிலே முதல் பாயிரம் முதல் வருகிறது. 6 பாடல்களில் அதிலே படிக்கிறார். விநாயகர் வணக்கம். அந்த விநாயகரை அவருடைய அங்க வடிவங்களாக அமைத்து அவருடைய கருணை செயலை சொல்வதாக அந்த பாடல் அமைகிறது. ஒரு கோட்டன், இரு செவியன், மும்மதத்தன், நால்வாயன் என்று விரிகிற அந்த பாடல். அதற்கு பிறகு பரசிவ வணக்கம் செய்கிறார்.
சிவத்துக்கும் பரசிவத்துக்கும் என்ன வித்தியாசம் என்றால், வடிவமைப்பாக கொண்டு நாங்கள் வழிபடுகிற பொழுது சிவன் என்கிறோம். நம் சிந்தைக்கு அப்பாற்பட்டு நிற்கிறதாகிய அந்த தெய்வ பொருளை பரசிவம் என்று சொல்கிறோம். பரம் என்பது மேலான என்ற அர்த்தத்தை கொண்டது. ஆகவே மேலான சிவம் என்றால் சுரூப நிலையிலே இருக்கக்கூடிய நம் சிந்தைக்கு அப்பாற்பட்ட வடிவமற்ற என்று சொல்லக்கூடாது. அது அருவ நிலையைத்தான் வடிவமற்ற என்று சொல்வார்கள். சிந்தைக்கு அப்பாற்பட்ட அந்த சிவத்தை வணங்குவதாக, அந்த மூல சிவத்தை வணங்குவதாக பரசிவ வணக்கம் செய்து, அதற்கு பிறகு இந்த நூல் முதலிய பொருள் முதலியவற்றை சொல்லி, அதை கற்ப தகுதி உடையவர்களை சொல்லி, அந்த நூலினால் விளையக்கூடிய பயன் முதலியவற்றை சொல்லி பாயிரவியலை முடிக்கிறார். அதற்கு பிறகு உண்மையியல் என்று அடுத்த பகுதியை தொடங்குகிறார். இவனுடைய உண்மையை தர்க்கவியல் என்று அதற்கு அடுத்ததாக தர்க்கவியலை தொடங்கி தர்க்கம் கற்கிற முறைமையை நமக்கு அடிப்படையிலே எடுத்து காட்டுகிறார். தர்க்கம் இல்லாவிட்டால் சித்தாந்த நூல்களை நாங்கள் கற்க முடியாது. ஏனென்றால் சூக்கும பொருள்களை அறிவதற்கு பிரமாணங்கள் அவசியம். ஆகவே அந்த பிரமாணம் முதலியவற்றை அடிப்படையாக நமக்கு விளங்கப்படுத்துகிறார்கள். இன்றைக்கு கிடைக்கக்கூடிய தர்க்க நூல்களிலே இந்த சிவஞான சித்தியின் முகப்பிலே இருக்கக்கூடியதாகிய இந்த பகுதி பலருக்கும் துணை செய்கிற பகுதியாக இருக்கிறது என்பது அறிஞருடைய கருத்தாக இருக்கிறது. அந்த தர்க்கவியலிலே சைவ சித்தாந்திகள் 3 பிரமாணங்களைத்தான் அடிப்படையாக கொள்கிறார்கள். காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம் என்ற 3 பிரமாணங்களை. அதை 6ஆக 10ஆக உரைக்கிற முறைமை உண்டு. ஆனால் சித்தாந்திகள் இந்த 3 பிரமாணங்களையும் தான் தமக்கு அடிப்படையான பிரமாணங்களாக கொள்கிறார்கள் என்பதை நாம் நினைவிருத்த வேண்டும். அதிலே நாங்கள் சில பாடல்களை படித்திருக்கிறோம், இன்னும் படிக்க வேண்டி இருக்கிறது. பிரமாணத்திலே காட்சி பிரமாணம், அதனுடைய வகைகள், அதுபோல அனுமான பிரமாணத்தினுடைய வகைகள் முதலியவை எல்லாம் நாங்கள் இப்போது ஓரளவு பார்த்திருக்கிறோம். பார்த்தவை நினைவில் நிற்கும் என்று நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக சென்ற முறை படித்த, அதாவது இறைவனுடைய உண்மையை உணர்த்துவதான பகுதி. முதலிலே உண்மை இறைவன் என்ற ஒருவன் இருக்கிறான் என்று அறியப்பட்டால் தான் பிறகு நாங்கள் அதற்கு மேலே உள்ளே செல்ல முடியும். அந்த இறைவன் என்ற ஒருவன் இருக்கிறான் என்பதை நிரூபணம் செய்கிற பகுதியாக அதற்கு உண்மை என்ற நிரூபணம் செய்யும் பகுதியாக அந்த பதிவுண்மை என்கின்ற அந்த பகுதி வருகிறது. உண்மை என்று தெரிந்த பிறகுதான் அதற்கான இலக்கணம் படிக்க முடியும். ஒன்று இருக்கிறது என்று தெரிந்தால்தான் பிறகு அதனுடைய இலக்கணம் என்ன என்பதை நாம் அறிய முடியும். அது இருக்கிறது என்பதை அக்காலத்து தத்துவவாதிகளுடைய கருத்துக்களை மறுப்பதன் மூலம் அந்த பதிவுண்மையை அவர்கள், நம்முடைய நூலாசிரியர் நிரூபணம் செய்து வருகிறார். நான் அன்றைக்கு சொன்னது போல இது நமக்கு பெரும்பாலும் தேவையில்லாத ஒரு பகுதி. ஆனால் நூலமைப்போடு நாம் செல்ல வேண்டும் என்பதற்காகவும் இந்த பகுதிகளை படிக்கிற பொழுது அவர்களுடைய தர்க்க அறிவு வெளிப்பட்டு நமக்குள்ளும் அது புகுந்து விடுகிற தகுதி கிடைக்கிறபடியாலும் அதை நாம் படிக்க வேண்டி இருக்கிறது. ஏன் படிக்க வேண்டியதில்லை என்று நான் சொல்லுகிறேன் என்றால், பதிவுண்மையை நாங்கள் ஒத்துக்கொண்டவர்கள், ஒத்துக்கொள்ளாதவர்களுக்குத்தான் அது உண்மையான நிரூபணங்கள் தேவைப்படும். ஆனால் நாங்கள் ஒத்துக்கொண்டாலும் கூட ஒத்துக்கொள்ளாதவர்கள் அதையெல்லாம் எப்படி மறுத்தார்கள் என்பதை சொல்வதாகத்தான் இந்த பாடல்கள் 37 30 பாடல்களை அமைத்து காட்டுகிறார், எல்லாமாக சேர்த்து. அதிலே முக்கியமாக சொல்ல வருகிற விஷயம் இதுதான். உலகம் தோற்ற நாசங்களை உடையது. இது சித்தாந்திகளுடைய அடிப்படையான கருத்து. உலகம் தோன்றி நின்று அழியும். இந்த உலகம் சடப்பொருள். ஆகவே அது தானாக தோன்றி நின்று அழிய வாய்ப்பில்லை. அப்படியானால் அது தோன்றி நின்று அழிவதற்கு
அதை சாதிக்கக்கூடிய ஒரு நிமித்த காரணன் தேவை. அவன்தான் இறைவன் என்று இவர்கள் சொல்கிறார்கள். அப்படி நிமித்த காரணம் ஒருவன் உலகம் தோன்றி நின்று அழிவதற்கு தேவையில்லை என்பது மற்ற தத்துவக்காரர்களுடைய கருத்து. இல்லை, அது தேவைதான் என்பதை இவர் தன்னுடைய தர்க்கம் மூலம் நிரூபிக்கொண்டு வருகிறார். அதிலே நாங்கள் எத்தனை பாட்டு படித்து விட்டோம்? 28 பாட்டு முடிச்சிட்டோங்க. படித்து விட்டோம். 29வது 28 பாடல்களிலே வரை இப்போது வந்திருக்கிறோம். 29வது பாடலுக்குள்ளே இன்றைக்கு நுழையலாம். சிவஞான சித்தியார் சுபக்கம். விநாயக வணக்கம். ஒரு கோட்டன் இருசெவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தருகோட்டம் பிறைதழி தாழ்சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் ஒரு கோட்டு அன்பொடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. பாடல் 29, பக்கம் 135. அதற்கு முதல் பாடலிலேயே, முதல் 2 பாடலிலே அந்த பாடலுக்கு என்ன தலைப்பட்டிருக்கிறார்கள் என்று வாசித்து விட்டு 29வது என்றால் ஒரு நினைவூட்டலாக இருக்கும். சரிங்க. போன வாரம் நடந்த 3 பாட்டோட தலைப்பும் படிச்சிருக்கேன். பாடல் 26, தலைப்பு உள்ள காரியம் உள்ள காரணத்தின் நின்று ஒரு கருத்தாவினாலே தோன்றும். ஒரு விஷயம், ஒரு காரியம் தோன்ற வேண்டுமானால் ஒரு காரணம் வேண்டும். காரிய பொருள் உண்மை பொருளானால் காரணப் பொருளும் உண்மை பொருளாக இருக்க வேண்டும். அது ஒரு கர்த்தாவினாலேதான் அந்த காரணத்திலிருந்து காரியம் வெளிப்படுத்தப்படும் என்பதை நிறுவினார். அடுத்த பாடல். பாடல் 27, பாடல் தலைப்பு ஒரு கருத்தாவின்றி காரிய பொருள் தோன்றாது. காரிய பொருள் காரணப்பொருள் போல உள்பொருளே அன்றி ஈழ்பொருள் அன்று. 2 விஷயத்தை சொல்கிறார். காரிய பொருள் ஒரு கர்த்தாவின்றி காரணத்திலிருந்து வெளிப்படாது. ஏனென்றால் காரிய பொருளும் சரி காரணப் பொருளும் சரி சடங்கள். ஆகவே காரணப் பொருளுக்குள்ளே காரிய பொருள் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டாலும் அது ஒரு கர்த்தாவென்று வெளிப்படாது என்பதை அதிலே அந்த பாடலிலே நிரூபணம் செய்கிறார்கள். அதுபோல காரிய பொருள் காரணப்பொருள் போல அதுவும் உள்பொருள் தான். ஏனென்றால் காரணப்பொருள் உள்பொருள் என்றபடியால் அதனுள் இருந்து பொருந்தி வெளிவருவதாகிய காரிய பொருளும் உள்பொருளே என்று நிரூபணம் செய்கிறார். பாடல் 28, பாடல் தலைப்பு காயத்தை போல உலகமும் தோன்றி அழியும். உடல் எப்படி தோன்றி நின்று அழிகிறதோ அப்படி இந்த உலகமும் தோன்றி நின்று அழியும் என்பதை நிரூபணம் செய்தார். இனி 29வது பாடலுக்குள்ளே நுழைவது. பாடல் 29, பாடல் தலைப்பு ஒரு காலத்திலே தோன்றும் உலகம் பின்னொரு காலத்திலே முழுவதும் அழியும். இதுதான் விடயம். உலகம் ஒரு காலத்திலே தோன்றும், பிறகு பின்னொரு காலத்திலே முழுவதுமாக அழியும். பகுதி அழிவு இருக்காது. இதெல்லாம் இன்றைய அறிவு உலகத்துக்கு நாம் கொடுக்கக்கூடிய விவகாரங்கள். இவர்களை பொறுத்தவரை தத்துவ ஞானிகள் அவர்களுக்கு அவர்களுடைய அறிவு என்பது பிரபஞ்சங்களை கடந்து அறியக்கூடியதாகிய அறிவு. அதனாலே அவர்கள் சொல்வது நிஜம் என்பதை நம் பெரியவர்கள் நம்பினார்கள், நாமும் நம்புகிறோம். அதனாலே அவர்கள் சொல்லுகிற ஒரு செய்தி என்னவென்று கேட்டால், இந்த உலகம் தோன்றும், பிறகு ஒரு காலத்திலே தோன்றும், இன்னொரு காலத்திலே முழுவதுமாக அழிந்து போய்விடும். உலகம் என்பது எங்கள் பூமியை என்று நினைக்கக்கூடாது, பிரபஞ்சத்தை சொல்லுகிறேன். இந்த பிரபஞ்சம் தோன்றியது போல ஒரு காலத்திலே முழுமையாக அழியும். அதைத்தான் மகா சங்கார காலம் என்று சொல்கிறார்கள். இறைவன் பகுதி அழிவுகளையும் செய்கிறான், ஒரு நேரத்திலே முழுமையாக அழிவு நடக்கும். ஒன்றும் மிச்சமில்லாமல் மகா சங்கார காலத்திலே எல்லாவற்றையும் அழித்து விட்டு சிவன் தனியே இருப்பார். ஏன் அவர்தான் இருக்க வேண்டுமா, திருமால் இருக்கக்கூடாதா, பிரம்மா இருக்கக்கூடாதா என்றால் அழிக்கிற கடவுள் அவர். ஆகவே அவர்தான் கடைசியாக எஞ்சி இருப்பார்.
அவர் இருந்தால்தான் பழையபடி அவராலே தோற்ற முடியும் என்றபடியாலே அவர் இருப்பார் என்பது நம் சமயத்திலே சொல்லப்படுகிற ஒரு செய்தி. அந்த அந்த செய்தியைத்தான் இங்கே சொல்லுகிறார்கள். ஒரு காலத்திலே முழுமையாய் அழியும், ஒரு காலத்திலே தோன்றும், ஒரு காலத்திலே பகுதி அழிவில்லை, முழுமையாய் அழிந்துவிடும் என்கிறார். அதைத்தான் இந்த பாடல் சொல்ல போகிறது. பாடல்: ஓரிடம் அழியும் பின்னும் ஓரிடம் நிற்கும், ஒக்க பாரிடம் அழிவது இன்றாம் என்றிடில், பயில் பயில் வித்தெல்லாம் காரிடம் மதனில் காட்டும் அங்குரம், கழியும் வேனில் சீருடைத்துலகு காலம் சேர்ந்திட பெயர்ந்து செல்லும். திருப்பி ஒரு தரம் வாசியுங்கள். ஓரிடம் அழியும் பின்னும் ஓரிடம் நிற்கும், ஒக்க பாரிடம் அழிவதின்றாம் என்றிடின். இவ்வளவுதான் முதல் செய்தி. ஓரிடம் அழியும், அதே நேரத்தில் ஓரிடம் நிற்கும். முழுக அழிய வேணும் என்று அவசியம் இல்லை. பிரபஞ்சத்தினுடைய ஒரு பகுதி அழியும், ஒரு பகுதி அழியாது என்பது ஒரு தத்துவக்காரர்களுடைய கருத்து. எனக்கு அந்த தத்துவக்காரர்கள் யார் என்று தெரியாது. நூலாசிரியர்கள் போடுற பொழுது பார்த்துக் கொள்ளுங்கள். ஓரிடம் தோன்றி அழியும் என்பதை ஒத்துக்கொள்கிறார்கள். ஓரிடம் தோன்றும் ஓரிடம் அழியும், ஒட்டுமொத்தமாக அழிவதில்லை என்பது ஒரு சிலக்காரருடைய கருத்தாக இருக்கு. அதை இவர் மறுக்கிறார்கள். அதுக்கு அவர்கள் காட்டுகிற உதாரணம் அடுத்த 2 வரியிலே வருகிறது. படிங்கள் அடுத்த 2 வரியையும். ஓரிடம் அழிய பின்னும் ஓரிடம் நிற்கும், ஒக்க பாரிடம் அழிவதின்றாம் என்றிடில், பயில் வித்தெல்லாம் காரிடம் அதனில் காட்டும் அங்குரம், கழியும் வேனில். அதாவது நெல் விதைக்கிறோம், நெல் விதைக்கிற காலத்திலே முளை வரும், அதுதான் அந்த அங்குரம் என்பது. அங்குரார்ப்பணம் செய்வது, ஒரு விழாவை அங்குரார்ப்பணம் செய்வது என்று வந்த அந்த பிரயோகம் வந்தது இந்த அங்குரம் என்ற வார்த்தையிலே இருந்து. ஒரு கோயில், எங்களுடைய ஆலயங்களுக்கு போகிறவர்களுக்கு தெரியும், கோயில் நல்ல காரியங்கள், ஒரு திருவிழா முதலியவை செய்கிற பொழுது அந்த கிரியைகளிலே ஒரு கிரியை அங்குரார்ப்பணம் செய்வது. அதாவது முதல் நாளிலே ஒரு மண் சட்டி எடுத்து மண் போட்டு அதிலே நவதானியங்களை போட்டு அதை முளைக்க செய்வார்கள். அது என்னவென்றால் ஒரு பிரபஞ்சத்தினுடைய தோற்றத்தை அதிலே உருவாக்கி காட்டுகிறார்கள் என்பதுதான் அதற்கான சம்பிரதாயம். அது அந்த அந்த சம்பிரதாயத்தின் அடிப்படையிலே தான் இந்த செய்தியை அவர் சொல்லுகிறார். விதையை போட்டால் அது நெல் விதையை எடுத்துக் கொடுக்கிறார், அது முளைக்கிறது, குறிப்பிட்ட காலத்திலே முளைக்கும். இந்த பெரும்பாலும் தமிழர்கள் ஒரு காலத்திலே அந்த மழையை நம்பி வாழ்ந்ததினாலே அதை அடிப்படையாக கொண்டு சொல்லுகிறார்கள். குறிப்பிட்ட காலத்திலே நெல் முளைக்கும், குறிப்பிட்ட காலத்திலே முழுவதுமாக அழிந்து போகும். அது அழிந்து போகும் என்றால் வயலை வெட்டியோ ஏதோ என்னமோ செய்து அதுக்கு பிறகு வயல் வெறுமையாக கிடக்கும். ஒரு காலத்திலே வயல் முழுவதும் பயிராக கிடக்கும், இன்னொரு காலத்திலே முழுவதுமாக அழிந்து போய்விடும். இதை உதாரணம் காட்டி தோன்றுகிற பொழுது ஒன்றாக தோன்றி முழுமையாக அழிகிற அழிவும் உண்டு. பகுதி பகுதியாக நெல் வெட்டுகிற பொழுது இந்த மாதத்துக்கு கொஞ்சத்தை வெட்டி அடுத்த மாதத்துக்கு கொஞ்சம் வெட்டுவது என்பதில்லை. வெட்டுகிற பொழுது ஒரே வெட்டாக முழுமையாக அழித்து விடுகிறோம். ஆகவே தோன்றுதல் அழிதல் என்பது பகுதியாகத்தான் நிகழ வேண்டும் என்பதில்லை, முழுமையாக நிகழும் என்று இவர் இந்த உதாரணத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் கருத்தை மறுக்கிறார். அவர்கள் கருத்தை பகுதியாக இந்த உலகம் அழியும், முழுமையாக அழிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பவர்களுக்கு கால பொருத்தத்தினாலே முழுமையாக அழிவது உலகத்திலே நடக்கிறது, அதுதான் உலகத்துக்கு நடக்கும் என்கிறார். படியுங்கள். ஓரிடம் அழிய பின்னும் ஓரிடம் நிற்கும், ஒக்க பாரிடம் அழிவதென்றாம் என்றிடில், பயில் வித்தெல்லாம் காரிடம் மதனில் காட்டும் அங்குரம், கழியும் வேனில் சீருடைத்து உலகு காலம் சேர்ந்திட பெயர்ந்து செல்லும். பொருளுரை: உலகம் தோன்றி அழியும் என்பது ஒக்கும், அங்கனமாயினும் ஓரிடம் அந்த கருத்தை ஒரு பகுதியினர் உலகம் தோன்றி அழியும். அதிலேயே முன்னுக்கு பல பேருக்கு பிரச்சனை இருந்தது, அப்படியே தோன்றுவதும் இல்லை அழிவதும் இல்லை என்று இருந்தது. அதையெல்லாம் மறுத்துவிட்டு வந்து விட்டால் இவர்கள் உலகம் தோன்றும் என்பதை ஒத்துக்கொள்கிறார்கள். ஒக்கும். உலகம் தோன்றி அழியும் என்பது ஒக்கும், அங்கனமாயினும் ஓரிடம் அழிய பின்னும் ஓரிடம் நிற்கும். முன்னே ஒரு பக்கம் அழிந்து போக
பின்னும் ஒரு பக்கம் அழியாது நிற்கும். ஒட்டுமொத்தமாக பிரபஞ்சம் அழியும் என்று சொல்ல தேவையில்லை என்பது இவருடைய கருத்து. ஒரு பகுதி அழிய இன்னொரு பகுதி நிற்கும் என்று வாதிடுகிறார்கள். பாரிடம் ஒக்க அழிவது என்றாம் என்றிடின் ஆதலால் உலகம் முழுவதும் ஒருங்கே அழிவதில்லையாம் என்று சொல்லின், அப்படி அன்று பயில் வித்து எல்லாம் பூமியிற் கிடக்கும் வித்துக்கள் எல்லாம் காரிடம் அதனில் அங்குரம் காட்டும், கார்காலத்திலே முளைகளை தோற்றுவிக்கும், வேனில் கழியும், அங்கனம் தோன்றியவை வேனிற்காலத்திலே ஒருங்கே அழியும், சீருடைத்து உலகு வேனிற்காலத்திலே ஒட்டுமொத்தமாக அழிந்து போய்விடும். சீருடைத்து உலகு இத்தன்மையான உலகமும் காலம் சேர்ந்திட பெயர்ந்து செல்லும், தனக்கு காலம் சேர்ந்த போது நிலைகுலைந்து ஒருங்கே அழியும். உலகத்திலே இது கார்காலத்திலே தோன்றி வெணிக்காலத்திலே முளைக்கிற முளைகள் எல்லாம் அழிந்து போவதை காண்கிறோம். இந்த தன்மை உலகத்துக்கும் உண்டு என்று சொல்லி கால விசேடத்தால் ஒட்டுமொத்தமான இந்த பிரபஞ்ச அழிவு நிகழ்வதை நாம் உணரலாம். ஏனென்றால் உலகத்தினுடைய தோற்றத்தை நாங்கள் நம்பலாம். ஏனென்றால் உலகம் இருக்கிறது, உலகம் என்று ஒன்று இருக்கிறது. ஆகவே உலகம் தோன்றி இருக்க வேண்டும், தோற்றம் இருக்கிறது என்று நிறுவனம் பண்ணிவிட்டார்கள். தோன்றி உலகம் அழியும் என்று எப்படி நீ சொல்வாய்? உனக்கு எப்படி தெரியும்? நீ உலகம் அழிதை பார்த்தாயா? இல்லை என்று தர்க்கிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆகவேதான் இந்த உலகம் அழியும் என்று சொல்வதிலே இவர்கள், அது முன்னே பார்த்தோம், இவர்கள் என்ன சொல்றார் என்றால் ஒரு மாற்று கருத்து வைக்கிறார்கள். உலகம் அழியும் தான், ஆனால் ஒருமித்து அழிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அது ஒரு உலகத்தினுடைய ஒரு பகுதி அழிய இன்னொரு பகுதி அழியாமல் இருக்கலாம். ஏனென்றால் ஊகத்தை பற்றி பேசுகிற பொழுது ஒருத்தரும் உறுதிப்பட பேச முடியாது. அதனாலே இந்த புலவர்களுக்கான காலங்கள் எல்லாம் சொல்கிறார்கள், ஊகம்தான், அதை இப்படி இருக்கலாம் என்று சொல்லலாம், இதை விட இப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆகவே அவர்கள் கருத்துக்கும் இடம் உண்டு. உலகம் அழியும் என்று ஒத்துக்கொண்டாலும் பகுதியாக அழியலாம் தானே என்றால் இவர் சொல்கிறார், இல்லை, முளைகள் எல்லாம் கார்காலத்திலே தோன்றி பிறகு வேணிற்காலத்திலே அழிந்து போய்விடுகின்றன, ஒன்றாக தோன்றி ஒன்றாக அழிகின்றன. இந்த தன்மை உலகத்திலே உண்டு என்றபடியால் இந்த உலகமும் ஒரு காலத்திலே தோன்றி இன்னொரு காலத்திலே முழுமையாக அழிந்துவிடும் என்கிறார். ஆகவே காலம் என்பது ஒரு பெரிய தத்துவம், அதை புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் காலம் என்பது ஏதோ அதை நாங்கள் முழுமையாக விளங்கவில்லை. நான் முன்பும் பலதரமாக சொல்லி இருக்கிறேன். நம்முடைய இயக்கத்தினுடைய ஒரு பகுதி காலத்திலே தான் தங்கி இருக்கிறது, ஒரு பகுதி இடத்திலே தங்கி இருக்கிறது. ஆகவே அந்த கால தத்துவத்தை விளங்குவது, காலம் என்றால் நாங்கள் உடனே நேரம், மாதம், வருஷம் என்ற அளவிலே நிறுத்தி விடுவோம். அது ஒரு பெரிய தத்துவம். அதுதான் பல காரியங்களை சாதிக்கிறது. ஆனால் அதுவும் சடம்தான், அது அறிவு பொருள் அல்ல. காலம் என்பது சடப்பொருள் தான். காலம் சில விஷயங்களை செய்விக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்திலே, நான் முன்பும் சொல்லியிருக்கிறேன், புளிக்கிற மாங்காய் குறிப்பிட்ட காலத்திலே இனிக்கிறது. ரெண்டும் நேர் எதிர் விடயங்கள். புளிப்பு என்பது வாயில் வைக்க முடியாத புளிப்பாக இருக்கிற ஒன்று கொஞ்ச நாளிலே இனிக்கிறது. என்ன நடந்தது என்றால் கால விசேடம். அந்த காலத்திலே அது புளிக்கும், இந்த காலத்திலே அது இனிக்கும். இதுதான் காலத்தினுடைய தன்மை. காலம் சடமாக இருந்தாலும் சில விடயங்களை சாதிக்க வல்லது. அந்த காலத்தினாலே இந்த உலகம் தோன்றி ஒட்டுமொத்தமாக அழியும் என்கிறார். படிங்க திருப்பி ஒரு தரம். ஓரிடம் அழிய பின்னும் ஓரிடம் நிற்கும், முன்னே ஒரு பக்கம் அழிந்து போக பின்னும் ஒரு பக்கம் அழியாது நிற்கும், பாரிடம் ஒக்க அழிவது என்றாம் என்றிடின் ஆதலால் உலகம் முழுவதும் ஒருங்கே அழிவதில்லையாம் என்று சொல்லின், அப்படி அன்று பயில் வித்து எல்லாம் பூமியிற் கிடக்கும் வித்துக்கள் எல்லாம் காரிடம் அதனில் அங்குரம் காட்டும், கார்காலத்திலே முளைகளை தோற்றுவிக்கும், வேனில் கழியும், அங்கனம் தோன்றியவை வேனிற்காலத்திலே ஒருங்கே அழியும், சீர் உடைத்து உலகு இத்தன்மையான உலகமும் காலம் சேர்ந்திட பெயர்ந்து செல்லும், தனக்கு காலம் சேர்ந்த போது நிலைகுலைந்து ஒருங்கே அழியும்.
ஒரு பொருளுக்குமான கால நியதியும் உண்டு, ஒட்டுமொத்த உலகத்துக்குமான கால நியதியும் உண்டு. அதிலே இருந்து ஒருவரும் தப்ப முடியாது. இதிலே பல உண்மைகள் அடங்கி இருக்கின்றன. தோற்றிய பொருள்களுக்கெல்லாம் தனித்தனி கால நியதி உண்டு. அதுபோலவே ஒட்டுமொத்தமான கால நியதியும் உண்டு. இப்பொழுது நாம் தோன்றியிருக்கிறோம். நம்முடைய உடலுக்கு, உடல் என்பது ஒரு தனிப்பொருள், அதற்கு ஒரு கால நியதி உண்டு. அந்த கால நியதியிலே இருந்து நீங்கள் என்னதான் எக்ஸசைஸ் செய்தாலும், என்னதான் மருந்து குடித்தாலும், என்னதான் விட்டமின் சாப்பிட்டாலும் போகிற தியதியிலே போகத்தான் வேண்டும். போகிற திகதிக்கு முன்பு போகவும் முடியாது. தற்கொலை செய்வதென்று மரத்திலே கயிறு போட்டு தொங்கியவன் மரம் முறிந்து விழுந்து சாகாமல் தப்பி விடுகிறான். வாழ வேணும் என்று நினைத்தவன் திடீரென்று செத்து சாகுகிறான். இது என்னவென்றால் காலத்தினுடைய நியதியால் நடக்கிற ஒரு உண்மை. இதை மருத்துவர்கள் காப்பாற்றி விடுவார்கள், மருத்துவம் காப்பாற்றிவிடும், உடல் பயிற்சி காப்பாற்றிவிடும் என்றெல்லாம் நம்பிக்கொண்டு பல பேருக்கு செய்து கொண்டும் இருக்கிறோம், மற்றவர்களை செய்ய தூண்டிக்கொண்டும் இருக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், தத்துவ உண்மை என்னவென்றால், ஒரு பொருள் உருவாக்கப்படுகிற பொழுதே அதற்கான காலம் வெறுக்கப்பட்டு விடுகிறது. நாங்கள் தத்துவம் படிக்கிற பொழுது முன்பும் படித்திருக்கிறோம், இனியும் படிப்போம். ஆகவே அந்த காலம் வருகிற பொழுது தனிப்பொருள் அழிவது போல காலம் வருகிற பொழுது ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் கூட அதற்கும் ஒரு கால நியதி உண்டு. அந்த கால நியதி வருகிற பொழுது அந்த பிரபஞ்சம் அழிந்து போகும் என்பது இவர்கள் கருத்து. குறிப்புரை: உலகம் ஒரு பக்கம் அழியினும் ஒரு பக்கம் அழியாது நிற்கும். அவ்வாறின்றி அஃது ஒருங்கே அழியும் எனின் மீளத் தோன்றுதற்கு இயலாது ஒழியும் என்பர் மீமாஞ்சகர். அவர்களுடைய தர்க்கம் என்ன? இந்த பெயர்களை நீங்கள் எனக்கு அது அவசியமாப்படுவதில்லை என்று நீங்கள் தேவையானவர்கள் நினைப்பு வைத்துக் கொள்ளுங்கள். மீமாஞ்சகர்களுடைய கருத்திலே என்னவென்றால், ஒரு பக்கம் தோன்றி ஒரு பக்கம் அழியும், ஒட்டுமொத்தமாக அழியும். இவர்களுடைய சித்தாந்திகளுடைய கருத்து ஒட்டுமொத்தமாக அழியும் என்பது சித்தாந்திகளுடைய கருத்து. அவர்கள் ஏன் அந்த கருத்தை மறுத்து ஒரு பக்கம் தோன்றி ஒரு பக்கம் அழியும் என்று சொல்கிறார்கள் என்றால், ஒட்டுமொத்தமாக அழிந்தால் பிறகு தோன்றுவது எப்படி? இப்போ நெல்லிலே ஒரு பகுதி நெல் அழிந்து விட்டதென்றால் இன்னொரு பகுதி நெல் இருந்தால் தானே அதை தோற்ற முடியும். ஒட்டுமொத்தமாக நெல் என்ற பகுதியே அழிந்து போய்விட்டால் பிறகு திரும்பி அது வருவதற்கு வாய்ப்பில்லை. அதைத்தான் அவர்களுடைய தர்க்கத்திலும் நியாயம் இருக்கிறது. அவர்கள் அதை சொல்கிறார்கள் என்னவென்றால், பிரபஞ்சம் ஒட்டுமொத்தமாக அழியும் என்று சொல்கிறீர்கள், சொன்னால் பிறகு அது தோற்றுவதற்கான வழி என்ன? ஆகவே அது ஒட்டுமொத்தமாக அழிவதில்லை, ஒரு பகுதி நிற்க ஒரு பகுதி அழியும் என்று மீமாஞ்சிகள் தர்க்கிக்கிறார்கள். உலகம் ஒரு பக்கம் அழியினும் ஒரு பக்கம் அழியாது நிற்கும். அவ்வாறின்றி அஃது ஒருங்கே அழியும் எனின் மீளத் தோன்றுதற்கு இயலாது ஒழியும் என்பர் மீமாஞ்சகர். இரண்டாம் குறிப்பு: பாரிடம் என்பது பூமி அல்லது உலகம். இந்த பாட்டிலே வருகிற சொற்களுக்கான பொருளை தருகிறார். பாரிடம் என்பது பூமியை குறிக்கிறது அல்லது உலகத்தை குறிக்கிறது. மூன்றாம் குறிப்பு: காரிடம் அதனில். அது என்பது பகுதிப்பொருள் விகுதி. காரியம் அதனில் என்று அது இரண்டாக பிரிக்க கூடாது. காரியம் என்பது ஒன்று, அதனில் காரியம் அதனில் என்பது அந்த அதனில் கூட காரியத்தை குறிக்கிற சொல்லாகவே நிற்கிறபடியால் அது பகுதி பொருள் விகுதி. காரிடம் அதனில் அது என்பது பகுதிப்பொருள் விகுதி. கார்காலம் ஆவணி மற்றும் புரட்டாசி மாதங்கள், வேனிற்காலம் ஆனி ஆடி மாதங்கள். இந்த உலகத்திலே மழை பெய்ய தொடங்க அங்குரம் உண்டாகும், முளைகள் உண்டாகும். அது நெல்லுக்குத்தான் என்று இல்லை, எந்த இதிலேயும் நிலத்திலே மழை பெய்ய தொடங்குவதுதான் கார்காலம் என்று அவர்கள் சொன்னார்கள். அது அந்த காலத்திலே ஆவணி புரட்டாதி மாதங்களிலே இருந்திருக்கிறது. எங்கள் ஊர்களிலே யாழ்ப்பாணத்திலே எல்லாம் புழுதி விதைக்கிறது என்று ஒரு முறை இருக்கிறது. அதாவது நெல் மழை வருவதற்கு முன், அங்கே முழுவதும் ஆறுகள் கிடையாது. ஆகவே மழை வருவதற்கு முன்பே வயலை நன்றாக புழுதிபடும்படி உழுவார்கள். உழுது விட்டு நெல்லை விதைத்து விடுவார்கள்.
தண்ணி இருக்காது, நெல்லை விதைத்து விடுவார்கள். பிறகு மழை பெய்ந்தவுடனே அவையெல்லாம் தானாக முளைக்கும். அதுக்கு புழுதி விதை விதைக்கிறது என்று எங்கள் ஊரிலே அதுக்கு பெயர். அப்படி எந்த விதையும் நிலத்திலே எத்தனையோ வகையான விதை, புல் விதை, நெல் விதை எல்லாம் இருக்கும். மழையை கண்டவுடனே அவை முளைக்கும். அப்படி மழையை கண்டு முளைக்கிற காலம் என்பது எந்த காலம் என்று விதிக்கின்றார். கார்காலம் என்பது ஆவணி புரட்டாதி. அந்த காலத்திலே உலகம் ஒழுங்காக இருந்தது, அதனாலே இயற்கை ஒழுங்காக இருந்தது. எப்ப உலகத்தினுடைய ஒழுங்கை நாங்கள் மனிதர்கள் தங்கள் புத்திசாலித்தனத்தாலே கெடுக்க தொடங்கினார்களோ அன்றைக்கு இயற்கையினுடைய கால நியதி மாறத் தொடங்கிவிட்டது. அந்த காலத்திலே இவர்கள் எழுதுகிறார்களே, ஆவணி புரட்டாதி என்றால் அந்த காலத்திலே மழை கட்டாயம் தொடங்கிவிடும். அது மாதிரி குறிப்பிட்ட காலத்திலே அந்த மழை முடிந்து வெயில் தொடங்கிவிடும். அதுதான் அந்த அடுத்ததாக சொல்ல போற காலம், ஆனி ஆடி மாதங்கள். இப்போ இந்த இயற்கை ஒழுங்கு நான் இதுக்கு அப்பால் சொல்லுகிறேன். இதுல நாங்கள் கவனிக்க வேண்டியது, இன்றைக்கு அப்படி சொல்ல முடியாது. எப்ப மழை வரும் என்று சொல்ல முடியவில்லை, எப்பொழுது வெயில் அடிக்கும் என்று சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் நாங்கள் இயற்கைக்குள்ளே தலையிடத் தொடங்கிவிட்டோம். மனிதர்கள் நம்முடைய புத்திசானத்தை வைத்து இயற்கைக்குள்ளே தலையிடத் தொடங்கி இயற்கையை மாற்றத் தொடங்கி, என்ற இயற்கை சடப்பொருள், நாம் அறிவு பொருள் மாற்றலாம், நினைத்தால் மாற்றலாம். மாற்றினால் என்ன நட்டம் என்றால் அது நமக்குத்தான் நட்டம். லாபம் வருவதாக நினைத்து கொண்டு மாற்றங்களை செய்ய போய் நட்டப்படும். ஏன்னால் ஒரு பகுதி லாபம் வருகிற பொழுது பெரும்பகுதி நட்டமாக. இயற்கையிலே ஒரு ஒழுங்கு இருந்தால் வாழ்வது சுகம். நாம் இந்த காலத்திலே மழை வரும், இந்த காலத்திலே வெயில் வரும் என்று உறுதியாக தெரிந்தால் அடிப்படை வாழ்க்கை சுகமாக இருக்கும். சின்ன சின்ன லாபங்களுக்காக இயற்கையை மாற்ற போய் இப்பொழுது இயற்கை எந்த நேரத்திலே எது வரும் என்று தெரியாத ஒரு உலகத்துக்குள்ளே நாங்கள் அகப்பட்டு நிற்கிறோம். இந்த இயற்கை என்பது அந்த காலத்திலே நிறுவனமாக நியதிக்கப்பட்டிருந்தது. இயற்கையை முரண்பட மாட்டார்கள், இயற்கையே தெய்வமாக வணங்குவார்கள். நெல் விதைக்கிற காலத்திலே போய் நெல்லை வணங்குவார்கள். ஆற்றிலே தண்ணி வருகிற காலத்திலே அதை போய் வணங்குவார்கள். தெய்வத்தை வணங்குவது கூட வணங்குவார்கள். இன்றைக்கு இதெல்லாம் மூடத்தனம் என்று சொல்லி நம் இஷ்டத்துக்கு ஆடத் தொடங்கி இன்றைக்கு எல்லாம் மாறுபட்டு கிடக்கிறது. இந்த பாடலிலே அவர் உரையாசிரியர் சொல்லுகிறது, எந்த காலத்திலே கார்காலம் வந்தது, எந்த காலத்திலே வேண்டி காலம் வந்தது என்று அந்த காலத்தை குறிப்பிடுகிறார். 4ஆம் குறிப்பு, பெயர்தல் என்றால் நிலை குலைதல். பாடலிலே வருகிற சொல்லுக்கான பொருள் அங்கே பெயர்தல் என்று வருகிறது. அது என்னவென்றால் தன்னிலை இல்லாமல் போவது, குலைந்து போவது. காலம் சேர்ந்திட பெயர்ந்து செல்லும். 5ஆம் குறிப்பு, மாயைக்கு வித்தும் உலகத்துக்கு அங்குரமும் ஓமைகளாம். அதாவது மாயைதான் விதை, அதிலே இருந்து முளைப்பதாகிய இந்த உலகம்தான் அங்குரம். அங்குரம் என்பது முளை, அந்த முளை விடுவது. இப்போ இந்த உலகம் எதிலே இருந்து தோன்றுகிறது என்றால் சித்தாந்திகளுடைய கொள்கை மாயையிலே இருந்துதான் தோன்றுகிறது. மாயையினுடைய இருந்துதான் உலகம் தோன்றும். ஆகவே மாயை காரணம், உலகம் காரியம். நெல் காரணம், அங்குரம் காரியம். அதை ஓமைப்படுத்துகிறார் என்று சொல்லுகிறார். மாயைக்கு வித்தும் உலகத்துக்கு அங்குரமும் ஓமைகளாம். சிவஞான போதத்தில் வித்துண்டா மூலம் சூத்திரம் 1 அதிகரணம் 2 என்பதன் முறை நோக்குக. அவர் ஒரு நிரூபணத்துக்காக ஒரு மேற்கோள் தந்து போகிறார். அந்த நூல் படிக்கிற பொழுது அதை நாங்கள் பார்க்கலாம். அதுதான் இந்த செய்தியைத்தான் சொல்லுகிறது. பொழிப்புரை, உலகம் ஒருங்கே அழிவதில்லை, ஒரு பக்கம் அழியினும் ஒரு பக்கம் அழியாது நிற்கும் என்பது பொருந்தாது. கார்காலத்திலே தோன்றும் முளைகள் எல்லாம் வேனிற்காலத்திலே ஒருங்கே அழியும் தன்மை போல உலகமும் ஒரு காலத்திலே தோன்றி பின்னொரு காலத்திலே ஒருங்கே அழியும். இந்த பாடல் முடிஞ்சதுங்க. இந்த மறுவாசிப்பு பாடல் 29 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு, ஒரு காலத்திலே தோன்றும் உலகம் பின்னொரு காலத்திலே முழுவதும் அழியும். பாடல், ஓரிடம் அழிய பின்னும் ஓரிடம் நிற்கும் ஒக்க பாரிடம் அழிவதென்றாம் என்றிடின் பயில் வித்தெல்லாம் காரிடம் அதனிற் காட்டும் அங்குரம் கழியும் வேனில் சீருடைத்து உலகு காலம் சேர்ந்திட பெயர்ந்து செல்லும். பொழிப்புரை, உலகம் ஒருங்கே அழிவதில்லை,
ஒரு பக்கம் அழியினும் ஒரு பக்கம் அழியாது நிற்கும் என்பது பொருந்தாது. கார்காலத்திலே தோன்றும் முளைகள் எல்லாம் வேனிற்காலத்திலே ஒருங்கே அழியும் தன்மை போல உலகமும் ஒரு காலத்திலே தோன்றி பின்னொரு காலத்திலே ஒருங்கே அழியும். அவமானத்தையும் ஒரு பிரமாணமாக கொள்ளுகிற முறை இருக்கிறது என்று நாங்கள் முன்னம் படித்திருக்கிறோம். இங்கே ஒரு அவமானத்தை எடுத்துக்கொண்டு நெல்லல்ல பயிர்கள் ஒரு காலத்திலே தோன்றி ஒரு காலத்திலே அழிந்து போவதை காட்டி அந்த உதாரணத்தின் மூலம் அந்த அவமானத்தின் மூலம் இந்த உலகமும் ஒரு காலத்திலே தோன்றி ஒரு காலத்திலே முழுமையாக அழியும் என்பதை நிரூபணம் செய்து போகிறார். அந்த பாடல்களிலே பல பாடல்கள் நமக்கு இரும்பு கடலைகள் அது என்ன சொல்லுகிறது என்று ஒரே ஆசிரியர் சொன்னால் தான் புரியும். ஆனால் இந்த பாடல் எல்லாம் பாடலாகவே விளங்குகிறது, லேசாகவே அந்த பாடல் படிக்கிற பொழுதே விளங்குகிற பாடலாக இருக்கிறது. அடுத்த பாடலுக்குள்ளே போவோம். பாடல் 30. பாடல் தலைப்பு தோற்ற நாசங்களுக்கு காலம் துணை காரணம், நிமித்த காரணம் வேறு வேண்டப்படும். தோற்றங்களும் இதிலே நாங்கள் படித்துக் கொண்டு வருகிற விஷயம் இதுதான். உலகம் தோற்ற நாசங்களை உடையது. அதனை செய்ய நமக்கு ஒருவன் தேவை. அவன்தான் நாங்கள் சொல்லுகிற கடவுள். அதுதான் அந்த கடவுளுடைய உண்மை நிரூபணமாக இவர்கள் கொள்கிறார்கள். இங்கே தோற்ற நாசங்களுக்கு காரணம் காலம் துணை காரணமாக இருக்கிறது. நான் முதல் சொன்ன கால தத்துவத்தையே சொல்லுகிறார். தோற்றமும் நாசமும் நடப்பதற்கு காலம்தான் துணை காரணமாக இருக்கிறது என்பது அவருடைய செயல். எங்கே பார்த்தாலும் குறிப்பிட்ட காலத்தில் சில விஷயம் தோன்றும், குறிப்பிட்ட காலத்தில் சில விஷயம் அழிந்து போய்விடும். இப்பொழுது விஞ்ஞானத்திலே என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த தோற்றங்களை எல்லாம் தம் கைக்கு எடுக்கிறார்கள். இயற்கையினுடைய கைக்கு கொடுக்காமல் தம் கைக்கு. அது முந்தைய ஒரு காலத்திலே மாம்பழம் வருவதனால் இந்த சீசன்லே வரும் என்பார்கள். இப்ப எல்லா சீசனும் வருகிறது என்று ஆக்கி விடுகிறார்கள். அதிலே ஒரு ஒரு ஏதோ பழம் கிடைக்கிறது என்ற ஒரு லாபம் இதை விட ஒட்டுமொத்த இயற்கை ஒழுங்கு அழிவதை நாம் காண வேண்டும். அதனாலேதான் இங்கே சொல்ல போகிற விஷயம் என்னவென்றால் துணை காரணமாக காலம் இருக்கும். காலத்தினுடைய சக்தியால் தான் தோற்ற நாசம் நிகழும். ஆனால் அது சடம். காலம் என்பது சடம். ஆகவே அது நினைந்து ஒரு காரியத்தை செய்ய முடியாது. மாங்காய் புளிப்பதற்கும் இனிப்பதற்கும் காலம் காரணமாக இருந்தாலும் காலத்துக்கு அறிவு உண்டு. ஆகவே இந்த காலத்திலே அது புளிக்க செய்கிறது, இந்த காலத்திலே இனிக்க செய்கிறது என்று சொல்ல முடியாது. காலம் என்பது சடப்பொருளாகத்தான் இருக்கிறது. ஆகவே காலத்தை வைத்து இந்த காரியத்தை செய்ய ஒருவன் தேவையாக இருக்கிறான். எப்படி மண் என்கின்றதை முதல் காரணமாகவும் திருகையை துணை காரணமாகவும் கொண்டு ஒரு நிமித்த காரணம் பானையை உருவாக்குவது போல என்று உவமை கொள்வார்கள். பாடல் 30. காலமே கடவுளாக கண்டனம் தொழிலுக்கு எண்ணின் காலமோ அறிவின்றாகும். ஆயினும் காரியங்கள் காலமே தரவே காண்டும். காரணம் விதியினுக்கு காலமும் கடவுள் ஏவலால் துணை காரணம் காண். சரி. பொருளுரை. காலம் சேர்ந்த போது நிலை குலைந்து அழிதலால் தொழிலுக்கு அத்தோற்ற கேடுகளுக்கு காலமே கடவுளாக கண்டனம் எண்ணின் காலமே கருத்தாவாக கண்டோம் என்று சொல்லின் காலமோ அறிவின்றாகும். உலகத்திலையும் நிறுத்தவரும். இது ஒரு ஒரு அபிப்பிராயத்தை சொல்லுகிறார். குறிப்பிட்ட காலம் செய்கிற பொழுது நிலை குலைந்து அழிதலால் ஏதோ ஒரு தோற்றக்கேடு. இங்கே தொழில் என்பது தோற்றக்கேடுகளை சொல்லுகிறார்கள். அதுதான் எங்களுடைய இப்ப நாம் படித்துக் கொண்டிருக்கிற இடங்கள் என்றபடியால் இங்கே தோற்றக்கேடுகளுக்கு காலமே கடவுளாக கண்டனம் எண்ணின், அதாவது அதற்கு அடிப்படையாக கடவுள் என்பது கடவுள் காலமே கர்த்தாவாக கண்டோம் என்று சொல்லி காலம்தான் அதை தோற்றத்தை உருவாக்குகிறது, அதை அழிவையும் காலம்தான் உருவாக்குகிறது என்று சொன்னார். அப்படி ஒரு வாதக்காரர்கள் இருக்கிறது. காலம்தான் தோற்ற நாசங்களை செய்வதற்கு காலமே போதும், கடவுள் என்று ஒருவர் தேவையில்லை என்று சொல்லி இருப்பார்கள் போல இருக்க. அதற்கு பதில் சொல்லுகிறார்கள். காலமோ அறிவின்றாகும். காலமோ அறிவில்லாத சடப்பொருளாம்.
நான் முன்னால் சொன்னதைத்தான் சொல்லுகிறார். காலம்தான் காரணம். ஒரு காரியத்தை, ஒரு தோற்றத்தை உண்டாக்கவும் அழிவை உண்டாக்கவும், தோற்றத்தையும் அழிவையும் காரண காலம்தான் உண்டாக்குகிறது என்று ஒத்துக்கொண்டாலும் அதுதான் காரணம் என்று சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் அதற்கு அறிவில்லை என்கிறார். காலமோ அறிவில்லாத சடப்பொருளாம், ஆதலால் அது கருத்தாவாகாது. ஆயினும் காரியங்கள் காலமே தரவே காண்டும். அங்கனமாயினும் போக்கிய பொருளின் தோற்றக்கேடுகளாகிய காரியங்களை காலமே தரக் காண்கின்றோம். ஆதலின் காரணன் விதியினுக்கு காலமும், நிமித்த காரணனாகிய கருத்தா செய்யும் தொழிலுக்கு காலமும், கடவுள் ஏவலால் அறிவுடைய அக்கருத்தாவின் ஆணையால் செலுத்தப்படலால் துணைக்காரணம் காண், துணைக்காரணம் என்று அறிவாயாக. நீங்க படித்துக் கொண்டிருக்கிற பொழுது என்னுடைய மனம் ஓடி போய் வந்து விட்டது. என்னவென்றால், இந்த ஒழுக்கத்துக்கு காரணம் அடிப்படை, காலம் அடிப்படை. காலம் ஒழுக்கத்தோடு இருந்தால்தான் நாம் ஒழுக்கத்தோடு இருக்கலாம். இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய பூமியை ஞான பூமி என்கிறார்கள். இந்த கிழக்கு உலக பூமியினுடைய கிழக்கு பகுதி ஞானத்துக்குரியது, மேற்கு பகுதி பொருளுக்குரியது என்பது, அதை பொருளுலகம் என்றும் இதை ஞான உலகம் என்றும் சொல்லுகிற முறைமை இருக்கிறது. அதுக்கான காரணம் என்னவென்று கேட்டால், நாங்கள் ஒழுக்கத்தோடு வாழ்ந்தால்தான் ஞானம் உதிக்கும். ஒழுக்கம் இல்லாதவனுக்கு ஞானம் உதிக்க வாய்ப்பே இல்லை. அது 100% உண்மை. நாம் ஒழுக்கத்தோடு இருக்க என்றால் காலத்துக்கு உட்பட்டு தான் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே காலம் ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும். காலம் ஒழுக்கத்தோடு இருந்தால்தான் நாம் ஒழுக்கத்தோடு இருக்கலாம். இந்த கிழக்கு பகுதியில இருக்கிற அழகு என்னவென்றால், இயற்கை ஒரு ஒழுக்கத்தோடு இருக்கும். இங்கே இத்தனை மணிக்கு சூரியன் மாதத்திலே இத்தனை இருந்தது, அதாவது இத்தனை மணிக்கு காலையிலே சூரியன் உதிக்கும், இந்த மாதத்திலே இத்தனை மணிக்கு, இந்த மாதத்திலே இத்தனை மணிக்கு என்றால் அதிலே மாற்றம் வராது. அப்படித்தான் இருந்தது. அதுபோல பகடரவாசி இரவரவாசி என்றால் அப்படித்தான் அந்த ஒழுக்கம் இங்கே இருந்தது. அரைவாசி என்றால் குறித்த நேரத்துக்கு இருள் வந்துவிடும், குறித்த நேரத்துக்கு வெளிச்சம் வந்துவிடும். இதையெல்லாம் வைத்து கொண்டுதான் இயற்கை ஒழுங்கோடு பொருந்தி வாழ்ந்ததால் தான் இந்த பூமி ஞான பூமியாக இருந்தது. மேற்கிலே அப்படி இல்லை. அவர்களுடைய இயற்கையே ஒழுக்கமிட்ட அற்ற இயற்கையாகத்தான் இருக்கிறது. நான் முன்பும் சொல்லி இருக்கிறேன். மேற்கு நாடுகளிலே போனால் ஒரு நாளைக்கு காலையிலே உதிக்கும், ஒரு நாளைக்கு மத்தியானத்திலே உதிக்கும், வருகிற சூரியன் சில நேரத்தில் ராத்திரியிலே போகாது, 12 மணி வரை வெளிச்சத்தோடு இருக்கும். இந்த குடித்து விட்டு வரிகாரர்கள் எப்படி இருப்பார்களோ அப்படித்தான் அங்கே ஒழுக்கம் இருக்கிறது. இயற்கை ஒழுக்கம் என்பதிலே ஒரு முறை இல்லை. ஆகவே அந்த நாடுகளிலே ஒழுக்கத்தின்படி வாழ்வது கடினம். ஏனென்றால் சூரியன் உதிக்கிற பொழுதுதான் அவன் எழும்புவான். ஆகவே ஒரு முறைக்கு அவன் 6 மணிக்கு எழும்புவான், ஒரு மணிக்கு 9 மணிக்கு எழும்புவான், ஒரு மணிக்கு 11 மணிக்கு எழும்புவான். ஆகவே அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு ஒழுக்கம், காலத்திலே ஒழுக்கம் இல்லாத பட்சத்திலே வாழ்க்கையிலே ஒழுக்கம் கெட்டு போய்விடும். அதனாலே அந்த பகுதியிலே ஞானம் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஞானம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரே ஒரு ஞானி தான் அந்த பக்கத்திலே தோன்றினார் என்று கிறிஸ்துவை சொல்கிறார்கள். அவரையும் சிலுவையில அடிச்சு விட்டார்கள். இந்த ஆள் சொல்ற வேலை நமக்கு தெரிய வராது என்று அவர்களை அடிச்சு விட்டார்கள். ஞானியர்கள் எல்லாம் இந்த பகுதியிலே தான் தோன்றினார் என்ற ஒழுக்கமுள்ள இயற்கையான பகுதியிலே தான் ஒழுக்க வாழ்வு வரும். ஒழுக்க வாழ்வு வந்தால்தான் ஞானம் உதிக்கும். ஆகவே ஆனால் இப்ப என்ன நடக்கிறது என்றால், நாங்களும் அதை கெடுத்து கொண்டிருக்கிறோம். நாங்களும் இயற்கையை மாற்ற முற்பட்டு குறிப்பிட்ட காலத்திலே மழை வரும், குறிப்பிட்ட காலத்திலே வெயில் வரும், குறிப்பிட்ட காலத்திலே பனி வரும் என்பதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டு போகிறது. அதனாலே இந்த பூமியிலையும் ஞானம் குறையத் தொடங்கிவிட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்களாவது, இது படிக்கிறவர்களாவது காலத்தோடு பொருந்தி வாழ பழக வேண்டும். இன்ன காலத்திலே இன்ன விஷயம், அது காலத்திலே பொருந்து என்பது நாங்கள் உங்களுக்கு திருக்குறளிலே படித்தது ஞாபகம் இருக்கும். காலம் என்பது ஒரு நாள் காலம் இருக்கிறது, வருடத்தில வருகிற காலம் இருக்கிறது. அதுபோல அன்றாட வாழ்க்கையிலே ஒழுக்கம், அதுபோல மொத்த வாழ்க்கையிலே ஒழுக்கம். இளமையிலே இளமை குணத்தோடு இருப்பது, முதுமையிலே முதுமை குணத்தை அங்கீகரிப்பது, இதெல்லாம் ஒழுக்கம்தான். இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் என்றால், முதுமை காலத்திலும் இளமையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது இயற்கைக்கு முரண்.
செய்து அது செய்து இது செய்து நான் இன்னும் இளமையை அனுபவிக்க வேண்டும் என்பது அது இயற்கை முரண். இயற்கையை அப்படியே அங்கீகரித்துக் கொள்கிறதிலே கொள்கிறவனுக்குத்தான் ஞானம் உதிக்கும். ஆகவே அந்த இயற்கையை விளங்குகிற தன்மையினாலே தான் இவர்கள் இந்த கால விசேடத்தை ஒத்துக்கொண்டு இயங்கினார்கள். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். நீங்கள் படிக்கிற பொழுது நான் அங்க போய்விட்டேன். இப்ப இனி திருப்பி படிப்போம் ஒரு தரம். தொழிலுக்கு அத்தோற்ற கேடுகளுக்கு காலமே கடவுளாக கண்டனம் என்னின், காலமே கருத்தாவாக கண்டோம் என்று சொல்லின், காலமோ அறிவின்றாகும், காலமோ அறிவில்லாத சடப்பொருளாம், ஆதலால் அது கருத்தாவாகாது. ஆயினும் காரியங்கள் காலமே தரவே காண்டும். செய்விப்பவனாக இருக்க வேண்டும். செய்விக்கிறவன் தான் கர்த்தா. காரியங்களை செய்விக்கிறவன். அறிவில்லாத ஒருவன் செயல்படுத்த முடியாது. ஆகவே காலம் கர்த்தாவாக முடியாது. ஆயினும் காரியங்கள் காலமே தரவே காண்டும். அங்கனம் ஆயினும் போக்கிய பொருளின் தோற்றக்கேடுகளாகிய காரியங்களை காலமே தர காண்கின்றோம். காலம் கர்த்தா இல்லை என்று முதல் சொல்லிவிட்டோம். இந்த உலகத்தை தோற்றி ஒடுக்குவதற்கு காலம் காரணமாக இருக்கிறது. ஆனால் காரணம் சடப்பொருள். ஆகவே அது கர்த்தாவாக இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு பிறகு சொல்லுகிறார், ஆனாலும் இந்த போக்கிய பொருள்னா அனுபவங்களை தருகிற பொருள்கள் எல்லாம் காலத்தாலே தான் தோன்றி காலத்தாலே தான் மறைகின்றன. இதை வைத்துக்கொண்டு அதை பேசுகிறார். அங்கனமாயினும் போக்கிய பொருள்களின் தோற்றக்கேடுகள் ஆகிய காரியங்களை காலமே தர காண்கின்றோம். காலம்தான் தருகிறது. குறிப்பிட்ட காலத்திலே புளிப்பு இனிப்பு என்று சொல்றேன், காலம்தான் தருகிறது. அப்ப அதை வைத்துக்கொண்டு அடுத்த கேள்விக்கு போகிறார்கள். தர காண்கின்றோம். ஆதலின் காரணன் விதியினுக்கு காலமும், நிமித்த காரணன் ஆகிய கருத்தா செய்யும் தொழிலுக்கு காலமும், கடவுள் ஏவலால் அறிவுடைய அக்கருத்தாவின் ஆணையால் செலுத்தப்படலால் துணைக்காரணம் காண், துணைக்காரணம் என்று அறிவாயாக. காலத்தை முதலிலே சடப்பொருள் என்கிறார். பிறகு காலத்திலே தான் சில விஷயங்கள் நடக்கின்றன என்கிறார். பிறகு அதற்கு காரணம் சொல்லுகிறார். என்னவென்றால், அறிவோடு இந்த உலகத்தை இயக்கி உருவாக்குகிற ஒருவன் இருக்கிறான். அவன் நிமித்த காரணன். இந்த காலம் என்பது, அப்ப காலமும் துணை செய்கிறது. காலத்தை அவன் துணை காரணமாக கொண்டு இயக்குகிறான். அவ்வளவுதான் வித்தியாசம் என்கிறது. அதுவே செய்வதில்லை, அவன் செய்விக்கிறான். அவன் காலத்தை துணை காரணமாக கொள்கிறான். இப்போ திருகை என்ற ஒன்றை வைத்துக்கொண்டு மண்ணிலே இருந்து பானையை உருவாக்குகிறான் குயவன். திருகை துணை காரணம். அப்போ அந்த துணை காரணத்தை வைத்து அவன் செய்கிறவனுக்கு பெயர் நிமித்த காரணன் என்று பெயர். அதுபோலத்தான் காலம் என்பதை துணை காரணமாக கொண்டு நிமித்த காரணனாகிய இறைவன் இயக்குகிறான். ஆகவே காலத்தால் நடப்பது என்பது இயக்குகிறவனுடைய செயலாலே அது நடக்கிறது என்பது இவர்கள் கருத்தாக இருக்கிறது. குறிப்புரை. ஏவல் என்பது ஆணை. ஏவல் என்பது இறைவன் ஏவ, இன்ன காலத்தில் இன்னது நடக்கட்டும் என்று ஏவ, அறிவில்லாத அந்த காலம் என்கின்ற பொருள் அக்காலத்திலே அதை விளைவிக்கும். அதுதான் ஏவல் என்பது ஆணை. அது ஓர்டர் என்று நாங்கள் சொல்கிறோமே, அவர் சொல்ல இது செய்வது, அதுதான் ஏவல். ஏவல் என்பது ஆணை. அது சனனி, ஆரிணி, உரோதயித்திரி என்னும் சக்திகளாக நின்று அதிட்டிக்கும். அதாவது எல்லாம் நம் பெரியவர்கள் இதையெல்லாம் எப்படி நாங்கள் இப்ப ஒரு கற்பனை, இந்த என்ன புனைகதைகளாக செய்யப்பட்ட விஷயங்கள் அல்ல. இந்த விஷயத்தை சொல்லுகிற பொழுதே நமக்கு சொல்லுகிறவனுடைய ஆழம் தெரிகிறது, அவனுடைய தேடல் தெரிகிறது. ஆகவே இதை இந்த சும்மா ஒரு வார்த்தையில தூக்கி அந்த பக்கம் போட முடியாது, போடக்கூடாது. அவர்கள் என்ன செய்கிறார்கள், அடுத்த கட்டத்துக்கு போகிறார்கள். இந்த உரை குறிப்பிலே அவர் தருகிறார். என்னவென்றால், இறைவன் ஏவ காலம் துணை காரணமாக நின்று குறிப்பிட்ட விடயங்களை செய்விக்கிறது என்று படித்தோம். அதென்ன இறைவனுடைய ஏவல் என்றால், அவனுடைய பவர் அங்கே செலுத்தப்படும் என்று தெரிகிறது. இறைவனுடைய அதை அப்படித்தான் சொல்ல வேண்டியது. இறைவனுடைய பவர் அங்கே செலுத்தப்படுவதால்
அறிவற்றதாகிய காலம் சில காரியங்களை செய்விக்கிறது. இப்ப கேள்வி என்னவென்றால் அது என்ன பவர்? அப்படித்தான் நாங்கள் அதை விளங்க வேண்டும். அதாவது இப்ப உங்களுக்கு சக்தி என்று ஒரு பொருள் தெரியும். மின்சாரமாக வருகிற பொழுது மின்சக்தி. அப்படி ஒவ்வொரு இடத்திலே சக்தி ஒவ்வொரு விதமாக பிரிகிறது. ஒவ்வொரு இடத்திலே அந்த சக்திக்கு ஒவ்வொரு பெயர். அதுபோல இறைவனுடைய சக்தி இந்த காலத்தை இயக்குகிறது என்றால் அது என்ன சக்தி என்ற கேள்விக்கு அதை இனம் கண்டு பெயர் சொல்லி குறிப்பிடுகிறார்கள். இன்னென்ன ரூபமாக அந்த சக்தி காலத்தை இயக்கும். இதை நம் அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம் என்றபடியால் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். வேற வழி. என்றால் சொல்லுகிறவர்கள் மிக பெரியவர்கள். அவர்கள் பெரியவர்கள் என்றால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பெரியவர்கள் ஆக்கினவர்கள் அல்ல. அவருடைய கருத்தை படிக்கிற பொழுதே அவர்கள் எவ்வளவு பெரியவர்கள் என்பது தெரிகிறது. அவர்கள் சொன்னால் அது சரியாகத்தான் இருக்கும். அவர்கள் அதை ஏதோ வகையிலே இனங்கண்டு சொல்கிறார்கள். இறைவனிடம் இருக்கக்கூடிய சக்திகள் பல வகைப்பட்டது. இயற்கையினுடைய சக்தியே நமக்கு புரிய முடியவில்லை. இறைவனிடம் இருக்கிற சக்திகள் எத்தனையோ வகையான சக்திகள் இருக்கிறது. அந்த சக்திகளிலே 3 சக்திகள். இந்த பெயரை பார்த்த உடனே நான் முந்தியும் பல இடத்திலே சொல்லி இருக்கிறேன். அது ஏதோ இந்த சக்தி என்றால் அம்பாள் என்ற பெயர் வைத்துக் கொண்டு அந்த அம்பாள் தான் செயல்படுகிறாள் என்றால் அது அந்த அம்பாள் பெயராலே அனுமதிக்கப்படுகிறது. 3 விதமான சக்திகளை சொல்கிறார்கள். 3 விதமான சக்திகள் என்றால் அந்த பெயரை சொல்லுகிறார். அது இந்த பெயர்கள் அம்பாளுடைய பெயராக இருக்கிறபடியால் அம்பாள் என்று நாங்கள் நினைக்க பழகி இருக்கிறோமே தவிர 3 விதமான இறைவனுடைய சக்திகள் இந்த இயற்கை காலத்தை இயங்கச் செய்கின்றன என்பதுதான் அவர் சொல்லுகிற கருத்து. படியுங்கள். அது ஏவல் என்றால் ஆணை, அது சனனி, ஆரிணி, உரோத இத்திரி என்னும் சக்திகளாக நின்று அதிட்டிக்கும். இந்த 3 பேர் ஜனனி, ஆரிணி, உரோத இத்திரி என்னும் சக்திகளாக நின்று அதிட்டிக்கும். மீமாஞ்சகர் ஈஸ்வரன் ஒருவன் இல்லை என்னும் கொள்கை உடையவர். மீமாஞ்சகர்கள் கடவுள் என்று ஒருவர் இல்லை என்ற கொள்கை உடையவர்கள். பொழிப்புரை. உலக தோற்ற நாசங்களுக்கு காலம் துணை காரணமாக இருப்பினும் அது சடமாதலாலே தோற்றி ஒடுக்கும் நிமித்த காரணம் வேறு வேண்டப்படும். அடிப்படை சொல்ல வந்த இந்த பாடலிலே சொல்ல வந்த விடயம். பாடல் 30 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு தோற்ற நாசங்களுக்கு காலம் துணை காரணம், நிமித்த காரணம் வேறு வேண்டப்படும். பாடல் காலமே கடவுளாக கண்டனம் தொழிலுக்கு எண்ணில் காலமோ அறிவின்றாகும். ஆயினும் காரியங்கள் காலமே தரவே காண்டும். காரணம் விதியினுக்கு காலமும் கடவுள் ஏவலால் துணை காரணம் காண். பொழிப்புரை. உலகத் தோற்ற நாசங்களுக்கு காலம் துணை காரணமாயிருப்பினும் அது சடம் ஆதலாலே தோற்றி ஒடுக்கும் நிமித்த காரணம் வேறு வேண்டப்படும். காலம் துணை காரணமாக செயல்படுமே அன்றி அது இயக்குகிற கடவுளாக இருக்காது என்பதை நிரூபணம் செய்துவிட்டு போகிறார். அடுத்த பாடலை அடுத்த வகுப்பிலே படிப்போம். தொடர்ந்து படித்தால் தத்துவ படிப்புகள் களைப்பை ஏற்படுத்தி வெறுப்பை உண்டாக்கிவிடும். ஆகவே இந்த அளவிலே நிரூபணங்கள் ஒவ்வொன்றாக செய்கிறார். அடிப்படை செய்தி இதுதான். தோற்ற நாசங்களை செய்ய ஒரு கர்த்தா வேண்டும். அந்த கர்த்தா தான் இறைவன். அதை மறுக்கிறவர்களை மறுத்து அல்லது அந்த கர்த்தா இல்லாமலே உலகம் இயங்கும் வேறு வேறு கர்த்தாக்கள் காலம் கர்த்தாவாகும் என்று சொல்லுகிறவர்களை மறுத்து அதை வரிசைப்படி மறுத்து கொண்டு போகிறார்கள். இன்னும் ஒரு 5-6 பாடல்கள் வரும். அதற்கு பிறகு உலகம் எப்படி தோற்றுவிக்கப்படுகிறது என்று சொல்லத் தொடங்குவார். அந்த இடத்திலே இருந்து நாங்கள் தத்துவ அறிவை இந்த நிறுவனங்களுக்கு அப்பாற்பட்ட தத்துவ அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நூல் போகிற போக்கை அறிந்து கொண்டு அந்த வழியிலே போகிற பொழுது நமக்கு ஆர்வம் உண்டாகும். இது நம் தர்க்க ஞானத்தையும் இறைவன் இருக்கிறான் என்ற நிரூபணத்தை உலகத்திற்கு நாம் சொல்லக்கூடியதாகும். இப்படித்தான் இருக்க வேண்டும்
இதையெல்லாம் நாங்கள் சிந்தித்ததில்லை. காலத்தால் விளைகிறது. அவர்கள் சிந்தித்திருக்கிறார்கள். காலத்தால் தான் சில விஷயங்கள் தோன்றுகின்றன, சில விஷயங்கள் மறைகின்றன என்ற உடனே அவனுடனே சொல்லுகிறான், ஆகவே காலம்தான் கர்த்தா என்றால் காலத்துக்கு அறிவில்லை, ஆகவே அது கர்த்தாவாக முடியாது, அதற்கு அப்பாற்பட்ட ஒன்று தேவை. அப்ப காலம் என்ன செய்கிறது? காலம் தோற்றியிருக்கிறது என்றால் காலத்தை துணை காரணமாக கொண்டு ஒரு கர்த்தா இந்த உலகத்தின் தோற்ற நாசங்களை தீர்மானிக்கிறான் என்பதான செய்திகளைத்தான் இதுவரை படித்தோம். மீதியை அடுத்த வகுப்பிலே படிக்கலாம். உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறைப்பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.karka.in வலைத்தளம் அல்லது யூடியூபில் கற்க கசடர சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம். சிவார்ப்பணம்.